இன்றைக்கி சண்டே. சரி சும்மா ஒரு ட்ரிப்பு போகலாம். பெரிய ட்ரிப்பெல்லாம் கிடையாது, ஒரு 10 கிலோமீட்டர் காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் பெரிய இடம் கிடையாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதனால் இது ஃபெரோஸ்பூர் ரோடு. அதனால் ஒரு 10 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரில் போனோம். ஏதாவது பேசணுன்னா ஒரு இடத்துல நின்று பேசினா நல்லா இருக்காதுல்ல, பஞ்சாபில் ஒரு இடத்த காட்டணுமே. அதனால் சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய மரங்கள் தெரியும். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காது, சில இடங்களில் இருக்கும், இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கும். இதை வந்து இந்த யூக்காலிப்டஸ் மரம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மணக்கும், அந்த தலைவலி தைலம்லாம் பண்ணுவாங்க. யூக்காலிப்டஸ் அந்த மாதிரி அந்த மரம். அது ஊட்டி குன்னூர்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இங்கே நிறைய இருக்கும். ஏன்னா இந்த குளிர் பிரதேசம்ல வெயிலும் உண்டு, குளிர். மற்ற மாதிரி இங்கே உள்ள வெதருக்கு இந்த மாதிரி மரங்கள் தான் நிற்கும். நம்ம ஊர் தென்னை மரம் அந்த மாதிரிப்பட்ட மரங்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே குளிர் வெயில் சீசன் இருக்க மாதிரி இங்கே ஒரு காற்று அடிக்கும், பார்த்துங்க, புயல் காற்று அடிக்கும். அந்த டைம் மரம்லாம் நம்ம ஊர் சைடில் உள்ள மரம்லாம் முறிஞ்சிடும். அதனால் இந்த வெதருக்கு ஏற்றது மாதிரி இங்கே உள்ள மரங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊர் மரங்கள் இங்கே கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது, 80% கிடையாது. ஏதோ கொஞ்சம் மரங்கள் தான் உண்டு. சரியா மக்களே, பாய்.